கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அரிய பெரிய விநாயகரை நம்ம சேனலில் மட்டுமே பார்க்க முடியும். நிறையா பொதுவாக அறுபடை வீடு முருகனுக்கு, அதே போல் 108 வைஷ்ணவ தலங்கள் இப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். விநாயகருக்கு அளவே கிடையாது. அதனால தான் அவர் என்ன சொன்னாங்கன்னா, ஆத்தங்கரை குளத்தங்கரை அமைந்திருக்கும் பிள்ளையாரே அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போது இந்த விநாயகருக்கு கணபதி பாப்பா மோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வட மாநிலத்தில் கொண்டாடுறதுக்கும் நம்ம தென்னகத்தில் கொண்டாடுறதுக்கும் வித்தியாசங்கள் பெருசாக இருக்காது. எல்லாமே ஒரே மாதிரியாகவே போய் கொண்டு இருக்கும். ஆனாலும் கூட இந்த அரிய பெரிய விநாயகரை பற்றி உங்களிடம் வணங்குறதுக்காக ஒரு கால் நம்ம இதை 1-2 பேர் பார்த்துருக்கலாம். இவ்வளோ அதிசயங்கள் இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. அதற்காக தான் இந்த விநாயகர் முக்கூர்ணி விநாயகர் அப்படின்னு பேர். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கூர்ணி விநாயகர் பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்துருப்பார். அவர் இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா மிக பெரியவராக இருப்பார். இவருக்கு மோதகம் சொல்லக்கூடியது ஒரே மோதகமாக செஞ்சு கொண்டு படைக்கக்கூடிய நிகழ்வு உண்டு. இந்த முக்கூர்ணி விநாயகருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் தக்கு முக்காடி போகிறோம் சார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது மலை போல் பெரிய கஷ்டங்கள் இருக்குது சார், அந்த கஷ்டத்தெல்லாம் நான் வெல்றதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல சார், கிரகச்சாரங்கள் சரியாக இல்லை, நான் இந்த மாதிரிலாம் சிரமப்படுறேன்னு சொல்கிறவங்க இவ்வளோ மலையா, இவ்வளோ பெரிய மலையா, கவலைப்படாத நான் இருக்கேன்னு அவருடைய சிரித்த முகத்துடன் நமக்கு வரத்தை வழங்கக்கூடியது தான் அந்த முக்கூர்ணி விநாயகர். முக்கி தக்கி போகாத, என்னை சரணடைந்தினா நீ நிவர்த்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த முக்கூர்ணி விநாயகர்னு பேர். இந்த மோதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொலக்கட்டை விநாயகருக்கு உகந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த அவருக்கு போலவே, அதாவது யார்கிட்ட எப்படி பழகணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவதும், அவளுக்கு பிடித்ததை நிவேதானம் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா விதமான சிறப்பான பலன்களையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இந்த முக்கூர்ணி விநாயகர்னு பேர். இந்த விநாயகர் சதுர்த்தியில் நம்ம முதலாவதாக முக்கூர்ணி விநாயகரை ஏன் எடுத்தோம்னா, வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே சிரமப்படுறோம், சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முக்கூர்ணி விநாயகரை வணங்கும் பொழுது சனி வக்கர நிவர்த்தி பலன் சரியாகும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்புறம் குரு வக்கர நிவர்த்தி சரியாகும். அதற்கப்புறம் 2025 அப்படின்னு சொல்லக்கூடிய இனி பிறக்கக்கூடிய 2025 நம்ம அத்தனை பேர்த்துக்கும் சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லி உங்கள் சார்பாக முன்னாடியே முக்கூர்ணி விநாயகருக்கு ஒரு விநாயகர் சுரி போட்டுரும் அப்படிங்கிறக்காக தான் பெரிய விநாயகர்னு அர்த்தம். வாழ்க்கையில் பெருசாக கனவு காணும்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த முக்கூர்ணி அப்படிங்கிறக்கூடிய இந்த முக்கூர்ணி விநாயகர். முக்கூர்ணி விநாயகரை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வரவேற்பே கொண்டு வந்த இந்த நம்ம சேனல் முக்கூர்ணி விநாயகருடைய அருள் என்றும் நிறைக்கட்டும். எப்போவும் கோயிலுக்கு போனால் ஏதோ கடமைக்கு சாமி பார்த்தோம் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் கூர்ந்து கவனிப்பது நம்மளுடைய கடமை. அதில் இந்த முக்கூர்ணி விநாயகருடைய அருள் நிறைந்திருக்கட்டும், என்றும் உங்கள் இல்லத்தில் தங்கட்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.